என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் 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 நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு நான் உங்களுக்கு சரக்கு கறி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் இந்த சரக்கு கறி வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கு நான் எங்கட வீட்டு தேவைக்காக நான் இன்றைக்கு இந்த சரக்கு கறியை செய்ய போகிறேன். அதை உங்களுக்காகவும் நான் எடுத்து காட்டுறேன். ஒரு சிலர் திரும்ப திரும்பவும் என்ன கேட்டிருந்தாங்க, அவர்களுக்காகவும் நான் இந்த சரக்கு கறியை எப்படி செய்கிறதுன்றதை செய்து காட்ட போகிறேன். அதோடைய ஒரு விஷயம், ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க இந்த சரக்கு தூள் எப்படி செய்கிறதக்கான்னு சொல்லி. அந்த சரக்கு தூளை எப்படி செய்யலாம்ன்றதையும் நான் அந்த சரக்கு தூள் அரைக்கும் போது உங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கு பிறகு கறி வைக்கும்போது என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமன்றதையும் நான் உங்களுக்கு தனியாக அந்த தூள் செய்யக்குள்ள நான் சொல்கிறேன். ஆனால் உடனேயே சரக்கு அரைச்சி கறி வைக்கிறதான் நல்லது. அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். கொஞ்சம் அரைச்சி வச்ச பவுடர் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருன்ற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னென்னு சொன்னால் இது எல்லாமே பச்சையாக போட்டு தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ அதை செய்கிறதுக்கு முதல் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்றெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மீனின் பேர் கோல்டன் கம்ஃபர்ட். இதை நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணலாம். ஆனால் இது கறி வைக்கிறதுக்கும் சரி, நார்மலாக சரக்கு கறி வைக்கிறதுக்கும் சூப்பரான ஒரு மீனுன்னு தான் சொல்லுவேன். சமீப காலமாக எனக்கு பிடிச்ச மீன்களுக்குள்ள இதுதான் பெஸ்ட் மீனுன்னு சொல்லுவேன். ஏனெண்டா நிறைய தடவை நான் பாறை மீன், மணலை மீன், சீலா மீன் இப்படி எல்லா மீனும் கூட சமைச்சிட்டேன். ஆனால் இந்த மீன் எனக்கு என்னென்னு சொல்கிறது அப்படி பிடிச்சிருக்குது. எங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப நான் இப்போ ஒரே மீனியை தான் எப்பயுமே வேண்டுறேன். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மீன் என்னென்று பார்த்து நீங்களும் வேண்டி சமைச்சு பாருங்க. இந்த சரக்கு கறிக்கு சூப்பரான ஒரு மீனுன்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய முள்ளும் இல்லை. இதில் பாபுக்கு கூட போடலாம். கிழமை, அதாவது அடுத்த வாரங்களில் நான் உங்களுக்கு இந்த மீனை வச்சு பாபுக்கு எப்படி செய்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ நாங்கள் இந்த மீனை சுத்தம் செய்யலாம். முதல்ல இந்த மீனை க்ளீன் பண்ணுவோம். மீன் வெட்ட தெரியாத நீங்கள் பார்த்து வெட்டி கொள்ளுங்க. அடுத்த மீனுக்கும் இதே மாதிரியே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த மீனில் குட்டி குட்டியாக செதில் இருக்கும். பார்த்தால் இல்லாத மாதிரியே இருக்கும், ஆனால் இருக்குது. அதனால் இந்த கத்தியின் நுனி பக்கத்தால் நல்லா தேய்ச்சி நல்லா தேய்க்கணும். எந்த மீனாக இருந்தாலும் முள், அதாவது மேலே செதில் இல்லாமல் இருந்தால் கூட அந்த மீனை இப்படி தேய்க்கணும். அப்போ தான் நல்லா க்ளீனாக வரும். கத்தி நல்லா கூராக இருந்தால் தான் மீன் வெட்டலாம். மீன் வெட்டுறதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. தண்ணி இல்லாமல் இப்படி பேப்பரை போட்டு வெட்டினீங்களான்னு சொன்னால் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி பின்னில் போட்டுடலாம். இப்போ இந்த மீனை அப்படியே தூக்கி க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த மீனின் தேவையில்லாத பாகங்களை எல்லாம் எடுத்துட்டு பறக்காமல் மெதுவாக மத்தி இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி இந்த பலகையில் கூட அவ்வளோவா பிறலை இல்லை. பார்த்தீங்கன்னா மீனை நல்லா கழுவிட்டு இப்போ இதுக்குள்ள உப்பும் மஞ்சளும் போட்டு அப்படியே ஊற வைக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த சரக்கு தூளை நாங்கள் அரைக்கும் வரையும் இந்த மீன் அப்படியே உப்பும் மஞ்சள்லையும் ஊறட்டும். இப்போ இந்த மீன் வெட்டின போட், கத்தி இதுகளை எப்படி க்ளீன் பண்ணுறேன்டா,
அல்லது பாத்திரமாக இருந்தாலும் சரி, மச்சம் சமைக்கிற பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, இறைச்சி வட்டினது பிறகு நீங்கள் கழுவுற பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, தேசி புளியும் உப்பும் நல்ல ஒரு சாமான். தேசி புளியும் உப்பும் வந்து அந்த கூடாத மனம் எல்லாத்தையும் இது எடுத்துடும். கையில் கூட உங்களோட மீன் மனம் இருக்குன்னு சொன்னால் கூட இதை எடுத்துடும். நீங்கள் புளிஞ்ச தேசி புளி தோலி எடுத்து எறியாமல் இப்படி பாத்திரம் கழுவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த மீன் வெட்டின பலகையை க்ளீன் பண்ணுறேன். உப்பையும் புளியையும் போட்டு இதே மாதிரி இறைச்சி வெட்டினாலும் சரி, மரக்கறிகள் சில வேலை வெட்டினா கூட நீங்கள் இப்படி கழுவிட்டு வைக்கிறது நல்லது. அடுத்தது மீன் வெட்டின இந்த தேசி புளியில் உப்பு போட்டு தேசி புளியை போட்டு நல்லா தேய்ச்சிங்கள்னு சொன்னால் இந்த சிங்கும் சரி, அதாவது பாத்திரம் சமைக்கிற பாத்திரங்களும் சரி, இந்த கூடாத மனம் வந்து வராது. அதுக்கு பிறகு உப்பையும் புளியையும் போட்டு நல்லா தேய்ச்சா பிறகு அதுக்கு பிறகு சோப் போட்டு தேய்ங்க. இந்த வாஷிங் லிக்விட்டை போட்டு கழுவினீங்கள்னு சொன்னால் எந்த ஒரு மனமும் இருக்காது, நல்லா க்ளீனாக வந்துடும். சரக்குத்தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி 3 மேசக்கரண்டி மல்லி. நீங்கள் எந்த கரண்டியால் அளக்குறீங்களோ அதே கரண்டியால் தான் மற்ற பொருட்களையும் அளக்கணும். இப்போ நான் வந்து இது வறுக்காத மல்லி 3 மேசக்கரண்டி. 1 2 3 மேசக்கரண்டி மல்லி, 1 மேசக்கரண்டி சீரகம், 1 மேசக்கரண்டி மிளகு, காஞ்ச மிளகாய் வந்து நான் 10 மிளகாய் எடுத்திருக்கிறேன். 6ல் இருந்து 10 வரையும் நீங்கள் போகலாம் உரைப்பு. எனக்கு கொஞ்சம் உரைப்பாக வேணும், அதனால் நான் 10 மிளகாய் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு உரைப்பு குறைய வேணுமென்று சொன்னால் மிளகாயை குறைச்சி போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பிறந்த ஆக்களுக்கு உரைப்பு சேர்க்கக்கூடாது, அதனால் நீங்கள் மிளகாயை விட்டு மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இதில் வந்து மிளகு, மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிங்களா சரக்குத்தூள். முதல்ல இந்தலா பொருட்களையும் சேர்த்து நல்ல பவுடரை அரைக்கலாம். இப்போ வந்து சரக்குத்தூள் இது ரெடி. மிளகாய், மல்லி, சீரகம் இவ்வளவும் சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் இப்படியே அரைச்சி எடுத்து போத்தில் போட்டு வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அரைக்க டைம் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோத்தையும் போட்டு வச்சாலே சரக்குத்தூள். இதுதான் நீங்கள் நார்மலாக கடையில் போத்தில் வர சரக்குத்தூள். இதுக்குள்ளே நான் மற்ற பொருட்களை சேர்க்க போகிறேன். 2 முழு உள்ளி அப்படியே முழுவதுமாக இருக்கணும். ஒரு பல் இல்லை, நான் சொல்கிறது முழுசாக இப்படி 2 உள்ளி எடுத்து உடைச்சி வச்சுருக்கிறேன். அதில் 1 கையளவு உள்ளி. இந்த கறிக்கு வந்து சரக்கு கறிக்கு மிக முக்கியமான பொருள் உள்ளி. 1 கையளவு உள்ளியை இந்த சரக்கு தூளோடு சேர்க்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஓகே. அடுத்தது தேங்காய். ஒரு 4 சொட்டு தேங்காய். ஒரு 10 சின்ன வெங்காயம். இவ்வளவத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அடிக்கணும். இந்த அரைச்ச பொருட்களோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும், அப்போ தான் அரைப்படும். இல்லைன்னு சொன்னால் இது நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அடிக்கணும். 1/2 கப் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அடிக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டோடு சேர்த்து 1/2 தேக்கரண்டி மஞ்சள்தூள் முக்கியமான பொருள். நீங்கள் இதை வந்து கறி கூட்டி வைக்கலையும் போடலாம், அரைக்கும் போதும் போடலாம். நான் அரைக்கும் போது போடுறேன், அப்போ தான் இந்த அரைச்ச கூட்டை பார்க்க வடிவாக இருக்கும். சரக்கு கறிக்கான மசாலா ரெடி. இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்துக்குலாம் மாற்றுவோம். கறி வைக்க போகிற பாத்திரத்துக்குலாம் மாற்றணும். இது பார்த்திங்கன்னா எங்கேயுமே கட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அடிபட்டு இருக்குது. நுறுவலாயும் இருக்கக்கூடாது, நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். ஓகே. சரக்கு கறி வைக்க போகிற பாத்திரத்துக்குள்ளே போடுறேன். இன்றைக்கு போட்டு அரைச்ச இந்த மசாலா வந்து உங்களுக்கு கூட வந்து நினைச்சிங்களேன்னு சொன்னால் இப்போ இதுன்ற அரிவாசி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அடுத்த நாள் எடுத்து திரும்பவும் சரக்கு கறி செய்யலாம். 2 குழந்தை பிறந்தாக்களுக்கு டெய்லி மத்தியானம் சாப்பிட கொடுப்பாங்க.
குத்தரிசி சோறு நல்லா குழிய சமைக்கணும் குத்தரிசியை. அதோட இந்த சரக்கு கறி ஒரு பத்தியமாக கிட்டத்தட்ட 30-40 நாளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க. வேறு சாப்பாடு கொடுக்காம இந்த சோறும் கறியும் இந்த சரக்கு கறியும் தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்க நீங்கள் ஒரு 2 நாளைக்கு தேவையான மசாலாவை அரைச்சி பாதியை ஒரு நாள் கறி வச்சு பாதியை அடுத்த நாள் வைக்கலாம். இப்போ இது எங்களுக்கு முழுவதும் தேவை. கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்க்கணும். நல்ல திக்காக கறியை கரைச்சி வைக்கக்கூடாது. நான் இதுக்குள்ளே 1 கப் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். ஊற்றி நல்லா கரைச்சி இதுக்குள்ளே சேர்க்கிறேன். 1 கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சும்மா கடமைக்கு 1-2 போடாமல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உண்டனை போட்டால் தான் இந்த சரக்கு கறி நல்லா இருக்கும். அதே நேரம் குழந்தை பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பொருள் சின்ன வெங்காயம் உள்ளி. இது கண்டிப்பாக நிறைய சாப்பாடுகளுக்கு சேர்க்கணும். கசாயம் அரைக்கும் போதே உள்ளி, இஞ்சி, சீரகம் இதெல்லாம் மிக முக்கியமான பொருட்கள். ஒரு 6-7 உள்ளி, அதையும் சின்னனா கட் பண்ணலாம். வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை வெட்டிட்டும் போடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முழுசாயும் போடலாம். வெங்காயத்தின் அளவை பொறுத்து அது எந்த சைஸில் இருக்குதோ அது வெட்டாது உங்களோட விருப்பம். வெட்டிட்டு போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வாங்க நல்லா. ஓகே, 1/2 தேக்கரண்டி வெந்தயம், ஒரு பாக்களவு புளி எடுத்து ஊற வச்சு நான் அதை நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கரைக்கணும். இந்த கறி வைக்கிறது ஒன்றும் கஷ்டமான வேலையே இல்லை, சரியான ஈஸியான வேலை. மற்ற கறிகளோட கம்பேர் பண்ணைக்குள்ள இந்த கறி ஈஸியாக செய்யலாம். இந்த மஞ்சள்லையும் உப்பிலையும் போட்ட மீனை அப்படியே நாங்கள் ஊற போட்டதாங்க நல்லா கழுவிட்டு தான் ஊற போட்டோன்னா அதை நல்லா ஒட்ட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதுதான் கூட்டி வைக்கிற கறின்னு சொல்கிறோம். அதாவது எல்லா பொருட்களையும் சேர்த்து கூட்டி வச்சு அடுப்பில் வச்சு எரிக்கணும். இதை நல்லா நெருப்பை கூட்டி வச்சு எரிக்கக்கூடாது, ஸ்லோவாக எரிய விடணும். அப்போ தான் கறி நல்லா இருக்கும். ஒரே அடியாக எரித்து வற்ற வச்சிங்களேன்னு சொன்னால் கறி நல்லா இருக்காது. இந்த சரக்கு கறிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 தேக்கரண்டி உப்பு. இதை முதல்ல போட்டுட்டு பிறகு காணாட்டைக்கு நீங்கள் பார்த்துட்டு போடலாம். ஒரே அடியாக போடக்கூடாது. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை இறக்கைக்கையும் போடலாம், முதலும் போடலாம். கருவேப்பிலை ஒன்றும் செய்யாது, தேவையான அளவு கருவேப்பிலை போடலாம். போட்டு இதை கொதிக்க வைக்கிறோம். இந்த சரக்கு கறி நல்லா நெருப்பை கூட்டி விட்டு எரிக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கறி. இப்போ தண்ணியாக இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக வரும் வரை உங்களுக்கு எவ்வளோ தூரம் திக்காக வேணுமோ அது வரையும் வச்சிருக்கலாம். அதுக்காக நெருப்பை கூட்டி விட்டு எரிக்கக்கூடாது. அதே நேரம் மீனை பிஞ்சு போகாமல் பார்த்துக்கொள்ளணும். நான் போட்ட இந்த கம்பட் மீன் சூப்பரான மீன், அது கரையவே கரையாது. இது பழைய கறி இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து திரும்பவும் சூடு பண்ணி சாப்பிடலாம். அப்படி ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு தானே இந்த சரக்கு கறி இன்னும் நல்லா இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு. அப்பா, திறக்கும்போது அப்படியே வாசம் குப்பண்டு அடிக்குது. 10 நிமிஷத்துக்கு பிறகு இதுக்கு உப்பு புளி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் உரைப்பு உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அதை தான் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நான் போட்ட மிளகாயின் அளவு எனக்கு சரியாக இருக்கும். ஓகே, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காணாட்டிக்கு போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் புளி விடலாம், அது மட்டும்தான் காணாது, மற்றபடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் புளி சேர்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கறி கொதிச்சா பிறகு நான் இதுக்குள்ள 1 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்ப்பேன். இது என்னோட ஸ்டைல். ஆனால் இந்த கறி இந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் எப்பயுமே சேர்த்துக்கொள்வேன் 1 மேசக்கரண்டி நல்லெண்ணெய். வேறு எண்ணெய் எதுவும் இல்லை, நல்லெண்ணெய். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு சரக்கு கறி நல்லா இருக்குது, திக்கும் ஓகேயா இருக்குது.
கறியை திறந்து ஓகே இதுக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை சரக்கு கறியும் இடியப்பமும் இன்றைக்கு நான் சரக்கு கறி எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இது முள் இல்லாத மீன்கள்னு சொன்னால் இந்த சரக்கு கறிக்கு நல்லது. ஒட்டி, ஓரா, பேரை, விளை இந்த மாதிரி மீன்கள் சரக்கு கறி வைக்கிறதுக்கு நல்லது. அடுத்தது ஊரில் விராத்து குஞ்சுன்னு சொல்லுவோம். கோழி சின்ன குஞ்சில் இந்த மாதிரி சரக்கு கறி வச்சு குடிப்பினோம். அதோட அதாவது மச்சம் சாப்பிடாத ஆக்கள், இந்த மீன் இறைச்சி சாப்பிடாத ஆக்களுக்கு வாழைக்காய், முருக்கங்காய் இந்த மரக்கறியை போட்டு தான் அவங்களுக்கு சரக்கு கறி செய்து அவங்களுடைய அம்மாக்கள் கொடுக்குறது எனக்கு தெரியும். வேறு என்ன மரக்கறின்னு எனக்கு தெரியலை. பெருசாக மரக்கறியை பற்றி எனக்கு தெரியலை. என்னென்னா நாங்கள் மச்சம் சாப்பிட்றபடியாக எங்களுக்கு அதை பற்றி தான் கூட தெரியும். நீங்கள் என்ன மரக்கறியை வச்சு இந்த சரக்கு கறி செய்து சாப்பிட்றீங்களேன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு சரக்கு கறி செய்து காட்டியிருக்கேன். நார்மலாக குத்தரிசி சோறு தான் செய்து சாப்பிடுவோம். நான் இடியப்பத்துக்கு கூட சரக்கு கறி சூப்பராக இருக்கும். இடியப்பம், புட்டு எதோட வேணுமென்றாலும் சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கு இடியப்பத்தோடு தான் இந்த சரக்கு கறியை சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாசம் சாப்பிட சொல்லி தூண்டுது. வாயெல்லாம் எச்சி ஊறுது. சூப்பராக இருக்குது. இந்த சரக்கு கறி செய்ய தெரியாத நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதில் போட்ட அளவுகள் எதுவுமே மாற்ற வேண்டாம். நீங்கள் இந்த சரக்கு தூள் நிறைய வேண்டி நினைச்சிங்களேன்னு சொன்னால் இது நிறைய இல்லை. ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் இன்றைக்கு அரைச்சிருக்கிறேன். எங்களோட வீட்டு தேவைக்கு தான் நான் இது செய்திருக்கிறேன். ஒரு 2 தடவை வடிவாக சாப்பிடக்கூடிய அளவு கறி தான் நான் செய்திருக்கிறேன். நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.